ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். திருசக்தியார் பஞ்சாயத்து கூட்டுறவு நிகழ்ச்சி பகுதி 2ல் தொடங்குறோம். ஐயா வணக்கம். வணக்கம். கட்டம் 2ல் ஆரம்பிக்கிறோம். சரி, அந்த சிங்கப்பெண் விஷயத்தை பேசி முடிச்சுட்டு போயிடுவோம். நாங்கள் அது வேலு நாச்சியார், சிங்கப்பெண் வேலு நாச்சியார் அப்படின்றது தான் அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டம்னு அவர் தேர்தல் நேரத்தில் சொன்னார், பிரச்சாரம் பண்ணார், வந்த உடனே அறிவித்தார். 2 முறை நொண்டி அடிக்குது அந்த நிகழ்ச்சி தொடக்கம். இதைத்தான் நான் போனதுலேயே சொன்னேன். நேரு ஸ்டேடியம் வாஸ்து சரியில்லை. நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க, இப்போ நேரு பேர்லேயே நிற்கிறீங்க. ஆமாம், அது வாஸ்துவை மாற்றி நீங்கள் ஏதாவது காந்தி மண்டபம் ஏதாவது வேற எங்கேயாவது மாற்றி அது வச்சா ஒரு கால் அது கிளிக் ஆகலாம். ஏன்னா நீங்கள் அதிரடிப்படையெல்லாம் போடுறீங்களே தவிர உண்மையாக சொல்ல போனால் இந்த அதிரடிப்படையே தேவையில்லை. மகளிர் காவல் நிலையம்னு இருக்குது. சிறார் மற்றும் மகளிர் பாதிக்கப்படுற இடத்துல அதுக்காக பிரிவு இருக்குது. அந்த பிரிவை கொஞ்சம் சீரமைப்பு செஞ்சாலே போதும். அதாவது என்ன சொல்ல வராங்க, இதுக்குன்னு ஒரு ஏடிஜிபி தனியாக இருக்கிறார், பெண்கள் பாதுகாப்பு சிறார்கள் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5400 பேர் அது கீழே காவலர்களில் தனிப்பிரிவு செயல்பட்டு இருக்க மாநில அளவில். ஜெயலலிதா பீரியட் அவங்க இருந்தப்ப கமாண்டோ ஃபோர்ஸ்லாம் கூட பெண்கள் அதிரடி கொண்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் பெண்கள் காவல் நிலையம், அதுக்காக இந்த மகளிர் காவல் நிலையத்துக்குன்னே கொண்டு வந்து மகளிர் காவல், அனைத்து மகளிர் காவல் நிலையம், அந்த 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 செட்டப்லாம் அப்படியே இருக்குது, காலங்காலமாக இருக்குது. 20 ஆண்டுகள்கிட்ட 15-20 ஆண்டுகள்கிட்ட இருக்குங்க. சிங்கப்பெண் திட்டம்னு புதுசாக கொண்டு வந்தோம்னா இப்போ இதுக்குன்னு ஏடிஜிபியை நியமிச்சிட்டாங்க. ஒரு இதை கொண்டு வந்து ஐஜி கேடரில் ஒரு அம்மா நியமிச்சிட்டாங்க, பவானீஸ்வரி கொண்டு வந்து நியமிச்சிட்டாங்க. பிறகு கீழ்மட்ட வரைக்கும் நீங்கள் கடந்த முறை தான் சொன்னீங்க ஆட்களே இல்லை, மொத்தமாக 36 பேர் அவ்வளோதான் போட்டிருக்காங்க. இதுக்கு மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதே ஆய்வாளர்கள் டீமை பயன்படுத்த போகிறீங்களா, அந்த டீமை கொண்டுட்டு வர போகிறீங்களா? ஏற்கனவே பெண்கள் பாதுகாப்புன்னு சுற்றி இந்த பேட்ரோல் வண்டியை தான் நிறம் மாற்றி வச்சிருக்கீங்க சிங்கப்பெண்ணுன்னு. இதில் ஏன் அவ்வளோ தடுமாற்றம், ஏன் அவ்வளோ குழப்பம் ஐயா? எனக்கு புரியல. ஏற்கனவே இருக்கிறதுல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, அது நீங்கள் அது ஒன்று அறிவிப்பு. நம்ம இது ரீல்ஸ் அரசு அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க. ரீல்ஸ் அரசு, ரியல் அரசு இல்லை. ரீல்ஸ் அரசுனா சும்மா அந்த ஃபிலிம் காட்டுறது தான். எங்கள் தளபதியை சொல்ல வரீங்க நீங்கள்? யார் எங்கள் தளபதி அப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. உதயநிதி பேசியிருக்காருங்க ஐயா, ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். நம்ம அதை சொல்கிறோம். எதிர்கட்சிகள்னு இன்னைக்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க பேசுகிறாங்க. இவர் எடப்பாடி பேசியிருக்காரு. எல்லாம் ரீல்ஸ் அரசுன்னு தான் சொல்கிறாங்க, ரீல்ஸ் அரசுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருச்செந்தூரில் இந்த இது ஒரு அமைச்சர் மாறு வேஷத்தில் போனார், மாஸ்க் போட்டு போனார். போகும்போது வீடியோலாம் எடுத்துகிட்டே போகிறாங்க, ஆனாலும் அவருக்கு தெரியாது யாருன்னு. ஆமாம், அவருக்கு யாருன்னு தெரியாது. அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போகும்போதே யாரோ ஒரு கவனத்தை ஈர்க்கிறாரா இல்லையா? அப்படி போய் அவர் ஜிபேயில் 4000 ரூபா அவர்கிட்ட கேட்டு அந்த யாரோ ஒரு அர்ச்சகர் கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு 2 காவலாளிகளும் அங்கே உடந்தைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மொடி இறக்குற அந்த தொழிலாளர்கள் எக்ஸ்ட்ரா பணம் கேட்டாங்கன்னு இவங்க பேர்லாம் நடவடிக்கை பாஞ்சு ஒரு நாள் முதல்ல பண்ணுற கூத்து மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. உடனே அங்கேயே டைப் பண்ணி உடனே சஸ்பெண்ட், ரைட், விசாரணை. அதில் அது அந்த அந்த அர்ச்சகர் அவர் கோயில் ஊழியர் இல்லை இன்னும், அதாவது ஒப்பந்த ஊழியர். வந்தா அன்னைக்கு சம்பளம். அதனால இதுக்கப்புறம் அவரை பயன்படுத்தக்கூடாது, ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் வர வரைக்கும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் செஞ்சதெல்லாம் ரைட்டு. அங்கங்கே இதே மாதிரி ஆய்வு போகிறாங்க. எம்எல்ஏ ஆய்வு போகிறாங்கன்னா பரவாயில்ல. தாவேகால உள்ள நிர்வாகின்னு சொல்கிறான், தாவேகால சாதாரணமாக செவிலியர்னு சொல்கிறாங்க, மருத்துவமனையில் போய் ஆய்வு பண்ணுறேன். இப்படிலாம் நாங்கள் ஏன் பண்ணக்கூடாது, எங்கள் ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் ஆட்சின்னு சொல்லி பண்ணுறாங்க. வசூல் பண்ணுறதும் அதுக்கு மேலே பண்ணுறாங்க. கனியம்பாடி பார்த்தீங்கன்னா அந்த வேலூரில் செங்கல் சூளை உரிமையாளர்கள் போராட்டம், அவர் வசூல் பண்ணார் விஜயகுமார்னு. அங்கே இதுக்கு முன்னாடி திமுக கொடுத்துட்டு இருந்தீங்களா, இப்போ எங்களுக்கு கொடுங்க. அதான் சொல்கிறாங்க, எங்கள் ஆட்சியில் நியாயம் தானே. ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சூளைக்கு. கம்மி தானேங்க. அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஏதோ போலீஸில் புகார். போலீஸார் இப்போ இந்த ஆட்சியில் போலீஸ் எப்படி புகார் எடுப்பாங்க? அதனால சாலை மறியல் ஈடுபட்டாங்க. உடனே அந்த விஜயகுமாரை கட்சியிலேருந்து நீக்கினாங்க. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆட்டில் கூட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸ், ஆட்சியர் அலுவலகத்தில் போய் முற்றுகை போராட்டம். எதுக்குன்னா இவரை கட்சியிலிருந்து நீக்கம் செய்ததற்கு எதிராக. எப்பா, கட்சி ஆஃபீஸ்ல நீங்கள் பனையூர்ல போராடணும், இல்லை அங்கே ஏதாவது உங்கள் தாவேக அலுவலகம் இருந்தால் போராடணும். ஆட்சியர் எப்படி உங்கள் இதை
கட்சியிலேருந்து நீக்கினது வந்து அவர் எப்படி சரி பண்ண முடியும்? இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் இவங்களுக்கு வித்தியாசமே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிணத்துக்கடவு, அப்புறம் இன்னும் திருவெரும்பூர், திருச்சி, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ அலுவலகம் பாருங்க, எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் கலர், சிவப்பு கலர், தாவேக கலர் கொடி, அந்த கொடி கலரில் பெயிண்ட்டு. ஐயா, அது அரசு அலுவலகம். எம்எல்ஏ, எந்த கட்சி எம்எல்ஏ இருந்தாலும் அரசு அலுவலகம். மக்கள் வந்து புகார்களை, குறைபாடுகளை வந்து சொல்லிட்டு போகிறதுக்காக. அதை கட்சி அலுவலகமாக நீங்கள் உங்கள் கலர் பெயிண்ட் அடித்தா போகிற போக்கில் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட இதே மாதிரி தாவேக கலர் அடிச்சிருவாங்க போல இருக்கு. திமுக அதிமுக ஆட்சியில் கூட அது வெள்ளை கலரில் தான் அடிச்சிருப்பாங்க பொதுவாக. இவங்க வந்து அது மாதிரி எங்கேயோ ஸ்ரீபெரும்புதூர் பண்ணாலும் இப்போ நாங்கள் பண்ணால் உங்களுக்கு குத்தமாக இருந்து இல்லை, ஸ்ரீபெரும்புதூரில் பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகம், அது அந்த செவத்து பூரா இந்த லோக்கல் அமைச்சர் அவருடைய பிறந்தநாள், அவர் தலைவர் விஜயுடன் வந்து நிற்கிற மாதிரி போஸ்டர் போட்டு வரிசையாக போஸ்டர் இருக்கட்டும். கரெக்டாக நோட்டீஸ் ஒட்டாதீர்னு போட்ட இடத்துலலாம் ஒட்டியிருக்காங்க. திமுக படியில் நான் கொஞ்சமாக நடந்தது இருங்க வரேன். ஒரு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி கட்சியில் இருக்கிறாரு, முதலமைச்சர் போறாருன்றதுக்காக ஏவா வேலு திருவண்ணாமலையில் ஒரே நேரத்தில் திருமாவளவனுடைய படத்தை முழுக்க அடிச்சிட்டு மறைச்சிட்டு, ஏன்னா முதலமைச்சர் வராரா, அவங்க படமா வரைஞ்சி கொண்டுட்டு போனாங்கல்ல. கொஞ்சம் நெஞ்சமா பண்ணாங்க இவங்க மட்டும். எங்களை மட்டும் இப்ப விஜய் பண்ணது மட்டும் உங்களுக்கு குறையா தெரியுது, இங்க பண்றாங்க அங்க பண்றாங்கன்னு ஆரம்பிக்கிறீங்க. இருக்கட்டும், ஆளுங்கட்சின்னு கெத்து வேணாமா? இல்லைங்க, நான் சொல்றது என்னன்னா, அவர்கள் அப்படி செய்தார்கள் என்பதால் தான் மக்கள் உங்களை கொடுத்தாங்க. திமுகவை ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று பிடிவாதத்துடன் அந்த எதிர்ப்பலையுடன் அவங்கள வந்து அகற்றிட்டாங்க ஆட்சியிலிருந்து. 210 சீட்டு ஜெயிப்பேன், 200 சீட்டு ஜெயிப்பேன்னு எல்லாம் தெம்பா பேசிட்டு இருந்தாங்க. எந்த கொம்பனும் எங்களை அசைக்க முடியாதுன்னு சொன்னவங்கள அசைச்சு தூக்கி போட்டாங்க மக்கள். உங்களிடம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். மாற்றத்தைன்னா பாசிட்டிவான மாற்றத்தை, நெகட்டிவான மாற்றம் அதே மாடல் வேணாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அப்போ நீங்க வெறும் இந்த பிலிம் மட்டும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை காணும்னு சொல்லி எம்எல்ஏ கிட்ட போய் சொல்கிறாங்க. போலீஸில் புகார் கொடுக்கல, எம்எல்ஏ கிட்ட 24 மணி நேரத்தில் அவர் போலீஸ் மூலமாக ஏற்பாடு பண்ணி போலீஸில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்புறம் என்னன்னு விசாரிச்சா, அது பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி தங்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது பாட்டி வீடு, எத்தனையோ கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. போயிட்டு காலையில் அங்கேருந்து கூட்டு வந்துட்டாங்க. ஆனால் இதை ஒரு ரீல்ஸ் மாதிரி போட்டு காணாமல் போன குழந்தையை எம்எல்ஏ வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து 24 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சாங்க. எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க? கடத்திட்டு போனவன் யார், அவனை கைது பண்ணமா இல்லையா? இல்லை, நம்ம பத்திரிகையாளர்கள் என்ன பண்ண, இப்போதான் எல்லாருமே கையில் செல்ஃபோன் வச்சுருந்தா பத்திரிகையாளர். நம்ம வந்து அப்படி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே பத்திரிகையாளருங்க. அது சரியா தவறானது வந்திருக்கிற இந்த செய்தித்துறையாவது ஒரு திருத்தத்தை கொண்டு வரலாம், ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், அது ஒரு ஒழுங்குபடுத்த சீரமைக்கலாம். அது வந்து அது சரி, அதை விடுங்க. அவன் பத்திரிகையாளர்லாம் போய் அந்த பாட்டியை போய் கேட்டான். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அது பாட்டில் வருங்க எங்கள் பேத்தி, அது வரும் இங்கே தங்கும், காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு போவோம், எப்போ வேணால் வரும், தனியாக போவோம், அப்படி தான் வந்துச்சு. இல்லை உங்களை யாரும் வந்து ஃபோன் பண்ணி கேட்கலையா இந்த மாதிரி பொண்ணை காணும்னு? ஏன் என்ன ஏன் கேட்க போகிறாங்க, தெரியுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த புகார் கொடுத்த அந்த குழந்தையின் சிறுமியின் தாயாரே செட்டப் பண்ணி தான் அவங்க பேச வச்சிருக்காங்க, என் பொண்ணை காணும்னு. அதுவும் நேராக எம்எல்ஏ கிட்ட தான் புகார் கொடுப்பாங்க. ஆமாம், இன்னொன்று போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்காது. இதை தாண்டி நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஒரு குழந்தைய காணும், ரொம்ப நேரம் ஆச்சு, 2 மணி நேரமாக போச்சு, எங்கே போச்சுன்னு தெரியலன்னா என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட்டு சொந்தக்காரங்க வீடு, அதுவும் அவங்க பாட்டின்னா இன்னும் நெருக்கமான. இப்போ பழைய மாதிரி பஸ் ஏறி போய் தேடிட்டு வர வேண்டியதெல்லாம் இல்லை, நிறைய விஷயம் செல்போனில் இருந்தால் ஏதுன்னு கேட்டு ஏமா அங்கே வந்துருந்தா அது ஆபியா ரைட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த மாதிரி ரீல்ஸு இப்போ நம்ம ஸ்ரீரங்கத்தில் கூட ஸ்ரீரங்கத்தில் நடந்தது வந்து நம்ம வரவேற்கிறோம். தவறுகள் நடப்பதை நீங்கள் கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும். ஆனால் இது மாதிரி இந்த மாஸ்க் போட்டு போய் இந்த பில்டப் இந்த சினிமா வகையில் இல்லைன்னா இந்த ஒரு நாளைக்கு இருக்கிறாருங்களா இல்லைங்க, இந்த ஒரு நாளைக்கு மட்டும் இது இந்த 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 நடிப்பு இது பத்தாது. சேகர் பாபும் இப்படித்தானுங்களா நடிச்சிருக்கீங்க. HRNC அப்படின்னு எந்த துறையிலுமே விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டைட் பண்ணி எல்லா கோயில், ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை, திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, இந்த மாதிரி புகழ்பெற்ற கோயில் எல்லா இடத்துல போனாலும்
ஐயர்லயும் சரி, ஐயர் இல்லாமலும் சரி, புரோக்கர் இருந்து காசு வாங்கிட்டு நேரா தரிசனம் ஏன் ஒரு சீக்கிரமா கோயில செய்யறதுக்கு வந்து பண்றாங்க. ஒண்ணு வெளி மாநிலத்துக்காரங்களை டார்கெட் பண்ணி நீ பார்க்கணுமான்னு சொல்லி 1000 ரூபாய் வாங்கி ஒரு மஞ்சப்பையில போடுறதெல்லாம் திமுக ஆட்சியில் நம்ம பார்த்துருக்கோம். ரசீது இல்லாம அடிச்ச கொள்ளலாம் எக்கச்சக்கமா. அதாங்க இப்போ திருச்செந்தூர்ல ஒரு அம்மா, அது என்னமோ என்னமோ ஒரு பேரு, அந்த அம்மா மேனகா, அந்த அம்மா வந்து 25 லட்சம் ரூபாய் 100 ரூபாய் டிக்கெட்ல மட்டும் 25 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டாங்க. பேசணும் அது வந்து கேட்டவொன்னே 5 லட்சம் ரூபாய் சாயந்தரமா கொண்டு திருப்பி கட்டிட்டாங்க, மிச்சத்தையும் கட்டுறான்னு சொல்லிட்டாங்க அந்த அதிகாரி. அந்த அளவுக்கு வந்து அவங்க எவ்வளவு அப்படின்னா வசதியா இருக்காங்க. கேட்டவொன்னே அப்படியா கண்டுபிடிச்சிங்களா, சரிங்க இந்தாங்க பிடிங்க 5 லட்சம், கேஸெல்லாம் போடாதீங்க, 20 லட்சம் தானே மிச்சம், நான் 10 நாள்ல கொண்டு கொடுத்துட்றேன் அப்படின்ற அளவுக்கு திமுக அரசுல இருந்தது. பட் நீங்க மாற்றத்தை கொண்டு வரும்போது நான் என்ன சொல்றேன், அது முறையான மாற்றமா சொல்லுங்க. நீங்க மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதை பாராட்டுகிறோம். அதே சமயம் இந்த பிலிம் நாடகம் இதெல்லாம் பண்ணாம அந்த போக்குவரத்து இதுல கிளாம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா காலையில 10 மணிக்கு பஸ் புக் பண்ணேன், அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டான். 10 மணிலேருந்து 1 மணி வரைச்சு கிளம்பல பஸ்ஸு. அங்கே போய் கேட்டால் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இந்த போக்குவரத்து அமைச்சர் அங்கே எங்கேயோ வந்தார். அவர் தான் அந்த விஜய் தமிழ் பார்த்திபன் சொல்லி அந்த இவர் கோட்டு படத்தில் வந்து விஜய் அவர்களுடன், நடிகர் விஜயுடன் போக்குவரத்து டிராஃபிக் கான்ஸ்டபிளாக நடித்தவர். அவருக்கு பாருங்க கரெக்டாக வந்து அவர் எம்எல்ஏவாக அவருக்கு சான்ஸ் வந்தது, வந்தார், அமைச்சராகி டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருந்தவர் டிராஃபிக் மினிஸ்டராகவே ஆகிட்டார். நம்ம வந்து அது கூட ஒன்றும் சொல்லலை, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நல்ல வேலை இவர் கூட டிஜிபியாக நடித்தவர், அவரை கொண்டு வந்து டிஜி எனக்கு ஒரே கவலையாக இருந்துச்சு. இப்போ தான் இன்னைக்கு காலையில் தான் எனக்கு கொஞ்சம் அப்பாடி மகேஷ் குமார் அகர்வால், அவர் யாரு, ஒரிஜினல் ஐபிஎஸ் 22 வயசுலேயே ஐபிஎஸ் ஆனவர்னு சொல்லி அவரை பற்றி கொஞ்சம் நல்ல பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. அவர் வந்து போட்டாங்க. எனக்கு என்ன கவலைன்னா, கில்லி படத்தில் அந்த அது என்ன ஆஷிஷ் வித்யார்த்தின்னு ஒருத்தர் இவங்க அப்பாவா வருவார், அந்த மாதிரி எவ்வளோ படத்தில் போலீஸ் அதிகாரிகளாக வந்திருக்காங்க, நிறைய நடிகர்கள். இல்லை யாராவது ஒரு நடிகரை தூக்கின்னு வந்து டிஜிபியா போட்டா நடக்கலாம், இல்லை இது நடக்கலாம், அது நடக்கக்கூடாதா, இதெல்லாம் வந்து இருந்தது. அந்த போக்குவரத்து அமைச்சராக இருக்கிறவர் கேட்குறாரு, இவர் சொல்றாரு, இந்த இளைஞர் வந்து இல்லைங்க அந்த ஓல்வோ பஸ்ஸுங்க அது வந்து புக் பண்ணியிருந்தா வந்துட்டு இருக்குது. ஓல்வோ பஸ் எல்லாம் எங்ககிட்ட கேட்க கூடாதுங்க, அரசு பஸ்ஸை பத்தி தான் கேட்கணும். அவர் பதில் சொல்றாரு அந்த இளைஞர், ஐயா நான் ஓல்வோன்னு சொன்னது அந்த வகையானது, அது எஸ்இடிசி, எஸ்இடிசின்னா அரசு, ஸ்டேட் மாநில போக்குவரத்து கழகத்துடைய பஸ்ஸு, அப்படின்னா அதை புரிஞ்சுக்கவே இல்லையா. ஓல்வோ பஸ் எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஓல்வோன்னா தனியார் நினைச்சிட்டாரு, எஸ்இடிசின்னா அது அரசு. அதே மாதிரிதான் அவர் அதுக்கப்புறம் வந்து நீங்க சாப்பிட்டு வந்துட்டீங்க, நான் இன்னும் சாப்பிடல, நான் சாப்பிடாம இருக்கிறேன் பதில். ஆமா, இன்னொரு அமைச்சர் இருக்கிறாரு, கல்குவாரியில வந்து போய் பார்வையிடுறாரு. இப்போதான் ஒரு 7-8 மேலே கல்குவாரிகள்லாம் போய் பார்த்து சீல் வச்சுட்டு வராங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ட்ரோன் ஷாட் எடுத்து அப்படியே சினிமாவில் வர மாதிரி ஒய் வரிசையாக நைட்டில் அந்த ஊமை விடிகள் படத்தில் கார் வரிசையாக வரும்ல, அந்த மாதிரி வளைஞ்சு போகிற மாதிரி இருட்டில் ஷாட் எடுத்து, அப்புறம் பகலில் பார்த்தீங்கன்னா அவர் நின்று மாலை நேரத்தில் விசிட் அடிக்கிற சுற்றி அப்படியே அவர் சுற்றி அந்த டீம் எல்லாம் ட்ரோன் ஷாட்டாக போட்டு ஒரு ரீல்ஸ். கல்குவாரி போய் பார்வையிடுறது அவ்வளோதான் விஷயம். அது சட்டப்படி எவ்வளோ எடுக்கிறாங்க, இயங்குறாங்களா இல்லையா, இல்லைன்னா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு தான் சீல் வச்சுட்டு வர, இதுக்கு இவ்வளோ ரீல்ஸ். இது பரவாயில்ல, ராஜீவா அவர் வந்து சுற்றுச்சூழ்நிலை அமைச்சர், அவர் வந்து என்னை சுற்றுலாத்துறை அமைச்சராக்கிய சுகாதாரத்துறை அமைச்சராக்கிய முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள், பக்கத்தில் இருக்கிறவன் பரான்றான், நீ அந்த அமைச்சர் இல்லையா, மீடியா எதிர்க்கு சொல்றாங்களா சுற்றுச்சூழல், நீங்க அதாங்க அதெல்லாம் இல்ல, சரி இதெல்லாம் புதுசு, அவர் தடுமாற்றம் இல்லைங்க, எந்த அமைச்சர்னே உங்களுக்கு இன்னும் புரியல. ரெண்டாவது எது அரசு எது வந்து கட்சி அப்படிங்கிற வித்தியாசம் தெரியல. அரசுக்கும் கட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாடு அரசு தொழில்துறையில விசிட் போய் பார்த்துட்டு வர்றது வேற, மத்திய அரசு தொழில்துறையில வந்து இந்த இது அந்த பொறியாளர்லாம் போட்டுக்குவாங்கல்ல யூனிஃபார்ம், அதை போட்டு ஒருத்தர் விசிட் போறாரு ஒரு மந்திரி. இல்லை அதனாலதான் நான் என்ன சொல்றது, என்னமோ சரி, இவங்க இந்த ரீல்ஸ்ல வந்து கவனத்தை செலுத்துறதை விட உண்மையான, அதாவது தவறுகளை சரி செய்யக்கூடியது, குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய அந்த விஷயத்துல இறங்கினா பரவாயில்ல. நம்ம விஜய்னு ஒரு நடிகர், ஒரு முன்னாள் நடிகராக இருந்ததுனால அந்த வார்த்தையை சொல்றோம். நம்ம நடிகராக இருந்தாரு, ஹீரோவா இருந்தாரு, அவர் வந்து அரசியல்வாதியாகி இப்போ தலைவராகி அமைச்சரும் முதலமைச்சரும் ஆயிட்டார்.
சரி, அவரை நம்ம வந்து ஒரு நடிகரை முதலமைச்சராக்கி விட்டோம், நம்ம வந்து சந்தோஷப்பட்டோம்னா, இங்க இப்போ 35 அமைச்சர் இருக்காங்க பாருங்க, 35 பேரை நடிகர் ஆகிட்டார். 35 நடிகர்கள் உருவாகி விட்டார்கள் தமிழ்நாட்டு நடிகர் முதலமைச்சர் ஆனதுக்கு இந்த கூத்து. ஆமா, 35 நடிகர்களும் அதை நீங்க சொல்ற மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போறது, இந்த லைட்ல எடுக்கிறது, காலையில எடுக்கிறது. நீங்க போய் உங்க கடமையை பாருங்க. இதை ரீல்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம். ஒரு அமைச்சர் என்னன்னாக்கா விளம்பரத்துல நடிக்கிற மாதிரி வந்துட்டு, அதாவது ஒரே இதில் வந்து இண்டஸ்ட்ரி நீங்கள் வந்து சிங்கிள் விண்டோவில் இதுக்கு முன்னாடி இல்லைன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. இல்லை, சிங்கிள் விண்டோவில் நீங்கள் வந்து தொழில் இல்லை, அவங்க ரீல்ஸில் வந்து சொல்லிடுவாங்களாம், உடனே அப்படியே கொட்டும் வந்து முதலீடுகள்லாம். என்ன நம்ம வந்து இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கு. சரி, சிங்கப்பெண்ணு வந்து கதை, இந்த கதை அதை தான் தொடங்கலாம். சிங்கப்பெண்ணு அது என்ன பிரச்சனை அவங்களுக்குன்னு தெரியல. என்ன 5400 பேர் அதில் இருக்கிறதா சொல்லுங்க. ஆமா, ஏற்கனவே அதுக்குன்னு மகளிர் காவல் நிலையம், அதுக்கான செக்டார், மகளிர் பிரிவு வேற. அதுலயே இது தடுப்புக்காக வேண்டி ஒரு தலைமை அதிகாரிகள் மூலமாக 5400 பேர் தனியா போட்ட விஷயம் பாராட்டுறோங்க. நீங்க வந்து இதுல ஃபோக்கஸ் பண்ணதுக்காக அப்படி போட்டிருக்கோம் அப்படின்றீங்க. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 4 டீமாவது வேணாமா? ஒரு இன்ஸ்பெக்டர் இல்ல, எனக்கு இல்ல, அதுக்கு ஒரு எஸ்ஐ, 2 பேர் நீங்க சொல்றது கான்ஸ்டபிள். ஏற்கனவே அதுக்குன்னு தானே மகளிர் பிரிவுன்னு ஒன்று இருக்கு. அவங்க தானே அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஏதாவது புதுசாக பண்ணணும், எங்களுக்கு பேர் வாங்கணும்னு ஆசையாக இருக்கு. சட்டி எடுத்து மாற்றணும். நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. நாங்கள் வந்து புதுமை பண்ணோம், புரட்சி பண்ணோம், இப்படி எங்களுக்கு பேர் அடிச்சு மாற்றிக்கிறது மட்டும் ஸ்டிக்கர். அவங்க வந்து அந்த ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்னா இவங்க வந்து அதுக்கு வேற விதமான இதுவும் ஒரு விதமான ஸ்டிக்கர் தான். ஸ்டிக்கர். நான் என்ன சொல்கிறேன், அந்த ஸ்டிக்கர் ஓட்டிங்க, உங்களுக்கு தேவைப்படுதுன்றதுனால அது உங்களுக்கு ரைட்டு, முறையாக செய்யுங்க. அதுக்கு ஒரு 600-700 பேரை அந்த ஆர்ம் ரிசர்வ்லேருந்து எடுங்க, இங்கேருந்து எடுங்க, வேறு வேறு பிரிவுகள், போலீஸ் காவல்துறை பிரிவுலேருந்து எடுங்க, பெண்களாக எடுங்க, தேவைப்பட்ட ஆண்களையும் எடுங்க. ஏங்க, பெண்களை பாதுகாப்பதற்கு பெண்கள் தான் இருக்க வேண்டுமா? ஆண்கள் போலீஸ்காரெல்லாம் பாதுகாப்புக்கு இருக்கக்கூடாதா? இருக்கிறதும் ஒரு அவசியத்துக்கு தேவைப்பட்டால் அவங்களும் வந்து தேவை தானே. நீங்கள் வெறும் அது பெண்கள் படை தான் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பது, அதாவது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. யதார்த்தத்தில் அப்படி தனியாக வந்து பெண்களை மட்டும் இல்லாமல் ஒரு கலந்து இருந்தாதான் மேலதிகாரியே வந்து ஒரு ஆணா இருக்கலாம், தவறில்லையே. ஆண்களும் பெண்களும் சமம்னு தான் சொல்லணுமே தவிர, அதுக்காக வந்து பெண்களை பாதுகாப்பதற்கு பெண்கள் படை, மற்றதுக்கெல்லாம் ஆண்கள் படை, அது சரியா இல்லையே. இது சும்மா. அதே மாதிரி இந்த போதை தடுப்பு பிரிவு முத நாளே கையெழுத்து போட்டார், 3 கையெழுத்துல 1. இது வரைக்கும் என்னாச்சு போதை தடுப்பு பிரிவு? இப்போ அந்த இதுல 25 நாள் கடந்தாச்சு. 25 நாள் கடந்தாச்சு. நீங்க அங்க பார்த்தா தாவேகா நிர்வாகி அந்த பொண்ணு மேல கை வச்சுட்டான். அப்புறம் வந்து ஒரு தாவேகா பெண் நிர்வாகி வந்து 9 லட்சம் யாரையோ ஏமாத்திருச்சு. புதுசா ஒண்ணு சாதி கலா மோதல் அப்படின்றது உருவாயிருக்கு தென்காசி நெல்லையில. கொஞ்சம் 2-3 பேரை போய் வெட்டி அது ஒரு 8 பேரை கைது பண்ணிருக்காங்க. உடனடியே கைது பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்து நிறைய பேர் குவிச்சு இருக்கிறதா சொல்றாங்க. ஏன் இது உருவாகுது இவ்வளவு நாள இல்லாம அப்படின்னு? அது மட்டும் இல்ல, நீங்க குட்டீஸ்னு சொன்ன இதுல தானே அந்த 10 வயது சூலூர்ல அந்த சிறுமி, அப்புறம் விழுப்புரத்துல 11 வயது சிறுமி, இப்படிலாம் வந்திருக்கு. எதுவும் மாறல அப்படின்னு நிறைய இடங்கள்ல வந்து தாவேகா நிர்வாகிகளே வந்து ஊழல், லஞ்சம் வசூல் பண்ணுவது, இல்ல மோசடி செய்வது, பெண்கள் கை வச்சு பாலியல் வன்முறை கூட. நேற்று கூட வேளச்சேரி பூங்கால முந்தானத்தோ 62 வயது ஒரு மூதாட்டி, அது வந்து தாவேகா சம்பந்தம் இல்லை, யாரோ பீகார் வாலிபர்கள்னு சொல்றாங்க இங்கே வந்து வேலை செய்யறாங்க. ஆக நிலைமை மாறல. அன்னைக்கும் அந்த மூதாட்டிகள், ஏன்னா இதுக்கு முன்னால உள்ள ஆட்சி இல்லாமல் குற்றங்கள் நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மூதாட்டிகளுக்கும் குழந்தைகளுக்கும் சிறுமிகளுக்கும் இவ்வளவு பாதுகாப்பற்ற தன்மை வரல. அதுக்கு அடிப்படை காரணம் இந்த கஞ்சா போதை தான். இந்த கஞ்சா போதை இப்போ சொன்னாங்கல்ல 717 மூடணும்னு, அரசு தரப்புல என்ன சொல்றாங்க, 436 மூடணும்னு சொல்றாங்க. மிச்சம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றேன், எந்த இடத்தில் என்ன ஊர்ல எந்த தெருவில் இந்த கடையை நாங்க மூடணும், பட்டியல் படத்தை எடுத்து போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. நிக்கிறேன் பேரை கொடுங்க, நாங்க வந்து பார்த்து அவங்க. இப்ப நான் உதாரணமா சொல்றேன், எங்க வீட்டுல இருந்து ஒரு 6வது கட்டடத்துல ஒண்ணு இருக்கு, அதை வந்து மூடிட்டாங்க. உடனே வந்து எங்க இந்த ஏரியா அந்த நல சங்கங்கள்லாம் இருக்குல்ல, அது மூடிட்டாங்க. இனிமேல் பெண்கள்லாம் பாதுகாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. 3ஆம் நாள் திருப்பி திறந்துட்டா. இன்னைக்கு காலையில் கூட பார்த்தேன், தாண்டி வரும்போது ஜே ஜே ஜேன்னு இருக்கு.
அப்போ இந்த நீங்க மூடினதுன்றது இடம் கிடைக்கல சார், அது வரைக்கும் இந்த இயங்க வேணாமா, கண் துடைப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் தானே வருது மக்களுக்கு. இப்போ மறுபடியும் அந்த நலசங்கத்துடைய அந்த இதுல குரூப்ல வந்து ஐயா பத்திரங்க அது இன்னும் மூடலை, மறுபடியும் திறந்துட்டாங்க, 2 நாள்ல 3 நாள்ல திறந்துட்டாங்க நடக்குது. அங்கே நான் மெதுவாக நம்ம ஆட்டில் விட்டு போய் நம்ம போக முடியாது, நம்ம போய் விசாரிச்சேன்னு சொன்னோம். இல்லைங்க, மேலேருந்து ஒரு 2 நாளைக்கு மூடுங்கன்னு சொன்னாங்க, மூடணும். திறக்கலான்னு சொல்லிட்டாங்க, திறந்துட்டோம். இல்லைங்க, ஸ்டாக்கு தீர்ற வரைக்கும் தான் நீங்கள் உங்களை விற்க சொன்னதாக ஒரு செய்தி வந்தது. ஏன் நைட்டு 10 மணிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்டாக் வந்து இருக்குது, அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன், அதே டைலாக் வந்திருக்குது, நாயகன் டைலாக் வந்துருச்சு. ஸோ இது ஒன்று நடந்திருக்குதா? நீங்கள் இங்கே வந்து ஆகா திமுகவை வந்து இவர்கள் ஒழித்து விட போகிறார்கள். இப்போ கூட ஒரு செய்தி இன்னைக்கு காலையில் படித்தேன். ஆட்சி நிலைப்பட்டு, அதாவது இந்த நிறைய பேர் அங்கேருந்து எல்லா இடத்துல இருந்து நம்ம வந்து உருவிட்டு இருக்கோம்ல, பல கட்சிகள் இருந்து கொண்டு வந்து நம்ம இங்கே போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, இவங்களே வந்து இப்போது தொழிற்சங்கம் வேற ஆரம்பிக்கிறாங்க. இவங்ககிட்ட தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கான ஆட்கள் இல்லை, அதனால அண்ணா தொழிற்சங்கத்திலேருந்து யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் வந்து சங்கம் வச்சு தேர்தல் வைக்கிறாங்க. ஏன்னா அது ஸ்கூல்லையே வைக்கலாம் அப்படிங்கும்போது, குட்டீஸையே கூப்பிடலான்னு போது கல்லூரினா வந்தால் இப்போவே தாவேகா உறுப்பினராக வந்துருவாங்க. இளம் தலைமுறை இப்போவே உருவாக்குறாங்க. ஆமாம், ஸோ மாணவர்களை கெடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. குட்டீஸ் லெவல்லையே கெடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது கல்லூரி அப்படின்னா அது பள்ளி கல்லூரியில் கெடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது அதாவது அவங்களுடைய அஜெண்டால அது இருக்குன்றது தெரியுது. ஆனால் அது எவ்வளவு தவறான விஷயம் பாருங்க. ஏன்னா அந்த அரசியல்னு வரும்போது அங்கேயே அந்த போட்டி வந்து நீ திமுக, நீ அதிமுக, நீ பாஜக, நான் வந்து இதுன்னு கல்லூரியிலேயே வந்துருச்சுன்னா அங்கேயே அடிச்சுக்க ஆரம்பிப்பான். அங்கேயே எல்லா விதமான தவறுகளும் நடைபெறும். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. சொல்கிறாங்க உதயநிதி அவர்களை வந்து இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் உதயநிதி இன்னும் அமைச்சர்கள்லாம் கைது பண்ணிடுவோம், பழிக்கு பழி வாங்கிடுவோம். சரி, தான் ஒரு பஞ்சாயத்து வருது. பிரான்ஸ் போய் வந்திருக்கீங்க நீங்க, தெரியாம பாருங்க, ரகசியமா. அதை தான் சொல்ல வரேன். இங்க உதயநிதி கைது பண்றதா வந்து ஒரு 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 பிரமையை, ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்கி விட்டுட்டு அங்க பிரான்ஸ்ல வந்து ரூட் ஜெகதீஷ், யார் அவரு உங்களுக்கு தெரியும், அதான் அந்த ஏற்பாடு பண்றவர், எல்லா விதமான ஏற்பாடுகளும் பொதுவாக அரசியல் சம்பந்தமான ஏற்பாடு, வீடியோ ஏற்பாடு அப்படின்னு சொல்லுங்க சார் தெளிவா. நீங்க பாட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாரு, எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க தெளிவா. வீடியோ ஏற்பாடுனா அடுத்தது ஒரு கேள்வி கேட்பீங்க, அது ஒரு தப்பு. என்ன மாதிரி வீடியோன்னு? தேர்தல் பிரச்சார வீடியோ சொல்லிட்டேன் போதுங்களா? இப்படி ஏன்னா வீடியோனா சார் அது பச்சை கலரா, நீல கலரா, மஞ்சள் கலரான்னு கேட்பீங்க. இது ஒன்று நான் வந்து சிக்கல்ல மாட்டிக்க விரும்பல. ஆனாலும் வந்து அது ரைட்டு, அந்த ரூட் தகவல் தொடர்பு ஆலோசகர் அப்படி வச்சு போனோம். அவரும் அந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது அவருக்கும் அன்பில் மகேஷுக்கும் நெருக்கமானவர்னு சொல்லி ரதீஷ்னு ஒரு தம்பி, அவர் இந்த ஆகாஷ் பாஸ்கரன்லாம் திடீர்னு ஒரு 3-4 வருஷத்துல 2000 கோடி 1000 கோடின்னு வந்து முதலீடுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ரியல் எஸ்டேட்ல அங்கங்க. அது இடி கூட வந்து ரெய்டெல்லாம் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் தடை வாங்கிட்டாங்க, அதுக்கு மேல விசாரிக்க கூடாதுன்னு. அந்த ரதீஷ் அப்ப அவர் திமுக, அவரு அந்த தளபதிக்கு வேண்டப்பட்டவர். ஆமா, சின்ன தளபதி, அவர் சின்னவருக்கு வேண்டப்பட்டவர், சின்னவருக்கு வேண்டப்பட்டவர். இவர் இப்போ நம்ம தளபதி முதல்வர் அவர்களுக்கு வேண்டியவர் இவர் ஜெகதீஷ். ஒருத்தர் வந்து மாமன்னன் உதயநிதிக்கு வேண்டப்பட்டவர், அப்படி வச்சுக்கலாம். இவர் வந்து நேரா விஜய்க்கு, மன்னர் விஜய்க்கு வேண்டப்பட்டவர். ஆமா, விஜயநகர பேரரசருக்கு. அது நல்லா வச்சுங்களேன். அங்க மாமன்னர், ஆமா, உதயநிதியினுடைய உதவியாளர். ஆமா, இங்க வந்து விஜயநகர பேரரசு, ஆமா, பேரரசனுடைய உதவியாளர். இவங்க வகையறால 2 பேரும் அங்க மீட் பண்ணி என்ன பேசுறாங்கன்னா, இந்த SNJ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு சாராயத்தை சப்ளை பண்ணுவாங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒளியின் ஓசை இதெல்லாம் வச்சு அவர் ஸ்கூட்டில் வந்துட்டு இருந்தார் ஒரு காலத்துல. அப்புறம் திடீர்னு அவருக்கு வந்து எங்கேருந்து பணம் வந்துச்சுன்னு தெரியல, கலைஞர் அவர்களுடைய வசனம் எல்லாம் கதை வச்சு 2 படம், ஒளியின் ஓசை ஒன்று, இன்னொரு படம் ஏதோ ஒன்று தென்னாட்டு சிங்கம்மா ஏதோ ஒரு பேர், கணக்கு அந்த படம்லாம் ஒன்றும் ஓடல. அது ஓடுன்னு எதிர்பார்க்கலையே, நம்ம வெளுக்கிறதுக்காக பெரிய பெரிய தொகையா கொடுத்தாருல எல்லாருக்கும். ஆமா கொடுத்தாரு. அந்த SNJ, அப்புறம் KALனு ஒன்று இருக்கு, அதுவும் சாராயம்
அதுல உள்ளவரும் அவங்க திமுக வகையறா தான், வேண்டியவர் தான். எல்லாமே கிட்டத்தட்ட திமுக வகையறா தான். சாராய ஃபேக்டரி ஏங்க மொத்தம் 12ல் 11 அவங்களுக்கு தானே. எப்படி அதிமுக மிடாஸ் இவ்வளவுதான் சரிங்களா. இந்த 11ல் இந்த 2க்கு அதிகமாக ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கறத அங்க பேசப்பட்டது. எந்த 2க்கு? எஸ்என்ஜேக்கும் கேஎலுக்கும். அது திமுகவில் அது ஒரு டீம். இது திமுக சார்புடையது அப்படி வச்சுங்களேன். சரி சரி. அவங்களுக்கு ஆர்டர் அதிகமா கொடுக்கணும். எப்படியா இருந்தாலும் இந்த 12ல் தான் வாங்கி ஆகணுங்க, இல்ல வெளி மாநிலத்திலிருந்து வாங்கணும். இதுல இங்க ஆர்டர் அதிகமா கொடுங்க. யாருகிட்ட பேசுறாங்க? திமுகவுடைய ஆட்கள்கிட்ட பேசுறாங்க. யார் பேசுறாங்க? தாவேகாவுடைய ஆட்கள். இங்க யார் போனது? இங்க இருந்து இல்ல, அவங்க 2 பேரும். அதான் ரூட் ஜெகதீஷ் போயிட்டார்ல, அவர் தானே எல்லாமே. அதாவது பிரதமரை சந்திப்பதற்காக முதலமைச்சர் விஜய் டெல்லிக்கு சென்ற அந்த தனி விமானத்துல போற ஒருத்தர். ஆமா, அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குன்னு போது அவர் சொன்னா கேட்க மாட்டாங்களா? ஸோ இப்போ அவர் அங்க போய் பேசியிருக்காரு. இப்படி அங்க பேசி நீங்க அந்த முடிவு எடுத்து இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல ஆட்சி அமைக்க அவர் போய் ஆட்சி கோரினார் பாருங்க கவர்னர்கிட்ட. ஒரு 4 தடவை எழுதிட்டு போனாரு. அவரு கவர்னர் பிழை திருத்தம் பண்ணி அனுப்பிச்சு விட்டார் பாருங்க. அந்த 4 தடவையில் அந்த பீரியட்லயே, அதாவது ஆட்சி அமைப்பதற்கு முன்னால் ஆட்சி அமையுங்கிறது இன்னும் உறுதிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த எஸ்என்ஜே ஜெயமுருகன் விஜய் அவர்களையும் ஆதவ அர்ஜுனா அவர்களையும் சந்தித்தார் என்று செய்திகள் வருது. ஆட்சி அவர்களையும் சந்திச்சிருக்கிறாரு, ஆதவ அர்ஜுனாவும் சந்திச்சிருக்காரு. ஒரு கால ஆதவ அர்ஜுனா மூலம் விஜயை சந்தித்திருக்கலாம், இருக்கலாம். ரைட். இப்ப அங்க பேசப்பட்டிருக்கு. இப்ப நீங்க உதயநிதியை எப்படி கைது பண்ண போறீங்கன்னு சொன்னால் இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இட்லினா சட்னி நம்புமா இது. அதுக்கப்புறம் வர்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஆதவ அர்ஜுனா தேர்தலுக்கு முன்னால் என்ன பேசினாரு? இவர் ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமானவர், முதல்வர் ஸ்டாலினுக்கு. கரூர் போன்ற மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்த வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு சதி செய்கிறார். இவரை உடனடியாக வேறு மாநிலத்துக்கு இவரை மாற்ற வேண்டும். மிக ஆபத்தானவர். எப்படி அப்படின்னு புகார் கொடுத்தார். பப்ளிக்காகவும் மாத்தினாங்க. அப்ப தேர்தல் ஆணையம் மாத்திச்சு. தேர்தல் ஆணையம் அது அவங்க வழக்கமா மாத்துற மாதிரி மாத்திட்டாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் வேற இருக்கும்போது கண்டிப்பா மாத்துவாங்க, மாத்திட்டாங்க. அவரை கொண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை ரொம்ப சென்சிட்டிவ், முக்கியமான. நம்ம அருண் நல்லவரா கெட்டவரா நம்ம எந்த விமர்சனமும் அதுக்குள்ள போகல, நம்ம பண்ணல. அவர் நீதிமன்றத்தில் நின்று சொல்றாரு, 28 வருஷத்து என்னுடைய சர்வீஸ் புக்கை பாருங்க, இது வரைக்கும் என் மேல ஒரு அலிகேஷன் இல்லைன்னு சொல்றாரு. சில பேர் என் மேல பழி வாங்குறதுக்காக அதாவது பாதிக்கப்பட்ட இதுல வலைதளத்துல எல்லாம் பொய் செய்தி பரப்புறாங்க, நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. ஆமா, அந்த வலைய செய்தியில வரும்போது பாத்தீங்கன்னா அவர் என்னமோ ரெஸ்டோ பார்னு அங்க ஓபன் பண்ணாரு, இங்க ஓபன் பண்ணாருன்னு சொல்றாங்க. அதோடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியல. அவர் இப்படி சொல்றாரு. நீதிமன்றம் அவரை கண்டிச்சிருக்கு, நீங்க சட்டத்தை தவறா பயன்படுத்தி வழக்கு குண்டாஸ் போட்டீங்க, ஒரு சிவில் வழக்கு குண்டாஸ் போட்டீங்கன்னு சொல்லி அந்த குண்டாஸ் அந்த சந்தோஷ் சர்மாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்க. அதுல நீங்க லேசா அதுல எங்க கொண்டு அந்த அரசியலை கொண்டு அதை இணைச்சு பார்க்கணும்னா, அதுல பாதிக்கப்பட்டதா சொல்லப்பட்டது யாருன்னா பிரேமலதா அன்னியார் அவர்களுடைய தம்பியான சுதீஷும் அவருடைய மனைவியும் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில இந்த சந்தோஷ் சர்மா. இந்த சந்தோஷ் சர்மா யாருன்னா ஸ்டைல் ஒன்றுன்னு சொல்லி அங்க ஊட்டாண்டதான் கடை வச்சிருக்காரு அடையாறுல. சரிங்களா? சரிங்க. அதுல துணி கடை பெரிய ஸ்டைலிஷ் அது. அதுடைய தனியார் ரியல் எஸ்டேட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரு தான் போல இருக்கு. அவர் ரைட்டு, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அந்த பார்ட்னர்ஷிப் விவகாரத்துல சுதீஷ் அவருடைய மனைவி, இந்த பக்கம் அந்த சந்தோஷ் சர்மா என்பவர், அவங்களுக்குள்ள ஏதோ சில பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள்ல அவர் மீது புகார் கொடுத்து ஏதோ 99 ஃபிளாட் எங்க கையெழுத்து ஃபோர்ஜரி பண்ணி போட்டாங்க, யார் அந்த சந்தோஷ் சர்மா போட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் அப்படிலாம் ஒன்றும் போடல, இவங்களே கையெழுத்து போட்டு இப்ப இல்லைன்னு சொல்றாங்க. இது மாதிரி ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. அது அந்த வரக்கூடிய விவரம். இப்போ நம்ம நல்லவரா கட்டவரா நம்ம அது நமக்கு தெரியும். அவர் மேல ஒரு சர்ச்சை இருந்தது. சொன்னது யாருன்னா ஆதவ அர்ஜுனா. நம்ம எங்க அந்த முடிச்சு வருதுன்னா, இவங்க நிபந்தனை போட்டாங்க பாருங்க,
அதாவது தேமுதிக 1.5 மாதத்துக்கு முன்னால் வந்து பெண்கள் பாதுகாப்பு வழி எனக்கு தான் தெரியும், பெண் தான் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டியதுன்னு சொல்லிட்டு 1.5 மாதத்துல வந்து மாறினாங்க பாருங்க. மாறும்போது அந்த காலேஜ் போனால் வர வேண்டியது ஒரு முக்கியமான கண்டிஷனு, அதோட கூட ஒரு 3-4 கண்டிஷன் வரும்போது 10 சீட்டு இதெல்லாம் வரும்போது இந்த சந்தோஷ் சர்மா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும். என் தம்பியை ஏமாத்திட்டாரு அப்படின்ற ஒரு நிபந்தனை இருந்துதான். அதை வந்து முதல்வர் அலுவலகத்துல இருந்து கூப்பிட்டு முதல்வரோ இல்ல முதல்வர் வகைராவோ யாரோ கூப்பிட்டு சொல்லிதான் அதனால்தான் அருண் வந்து குண்டாஸ்ல போட்டார். அவர் சர்மாவா இவர் வந்து குண்டாஸ்ல போட்டார். சர்மாவை அவர் அந்த சந்தோஷ் சர்மாவை அவர் குண்டாஸ்ல போட்டார். அப்ப இந்த குண்டாஸ்ல போட்டதுக்கு வந்து எங்க அரசியல் முடிச்சு எங்க தேமுதிக வந்து இந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு இது ஒரு நிபந்தனையா இருந்திருக்கு. அவ்வளவு அரசியல் இதுக்குள்ள அரசியல் இதுக்குள்ள. சரி எல்லாம். அப்ப அருண் வந்து அவருக்கும் இந்த சந்தோஷ் சர்மாவுக்கும் ஒன்னும் பெரிய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்து பொதுவான ஒரு இதுல சொல்றோம். ஸோ இது அரசியல் சம்பந்தமான விஷயம்தான். இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப அருணை கொண்டு இங்க போட்டீங்கன்னா இப்ப செந்தில் பாலாஜி இந்த இவரெல்லாம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், கே நேரு இந்த மாதிரி வழக்குகள்லாம் ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையில நடவடிக்கை எப்படி எடுப்பாரா? வந்து நீங்க வழக்கு பதிவு பண்ணாதான் மேற்கொண்டு நாங்க எதுவும் செய்ய முடியும், வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் நம்ம நேயர்களுக்கு. முந்தானத்து வேற ஒரு உயர்நீதிமன்றம், எந்த உயர்நீதிமன்றம், பஞ்சாப் ஹரியானாவோ ஏதோ ஒரு உயர்நீதிமன்றம் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் தேவையில்லை இடி விசாரணை பண்ணுவதற்குன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதாவது இது வரைக்கும் எப்படி இருக்கு சட்டம்னா, இடி போய் சலவை லாண்ட்ரிங் அந்த சலவையை பண சலவை பண்ணாங்கன்னு சொல்லி பணத்தை மாத்துறது, அதான் பரிமாற்றம் பரிவர்த்தனை மணி லாண்ட்ரிங்னு சொல்லி மணி லாண்ட்ரிங் அது செய்யணும்னா அதுக்கு முன்னால ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அதற்கு ஒரு எஃப்ஐஆர் அடிப்படையாக இருக்க வேண்டும். எஃப்ஐஆர் இல்லாம நீங்க உள்ள போகக்கூடாது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு எஃப்ஐஆர் ஒண்ணு வச்சு அதை வச்சு அப்படி சுத்தி வளைச்சு போவாங்க. இப்ப அது வேண்டியது இல்ல அப்படின்னு ஒரு உயர் நீதிமன்றம், ஆனா வெளிமாநில உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது அநேகமா மறுபடியும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு முடிவு வந்துருச்சுன்னு வைங்க. அப்போ இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஆபத்து. அது திமுகவோ இல்ல எந்த கட்சியில இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆபத்து. எஃப்ஐஆர் இல்லாமயே இடி உள்ள புகுந்து பண பரிவர்த்தனை இந்த பிரச்சனை வரும். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்ப பேசப்படுவது அருண் அவர்களை லஞ்ச ஒழிப்பு துறையில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணாரு. சரி ரைட்டு, அவர் ஒரு முதலமைச்சருக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வரீங்க. பழைய அப்படிதான் சொல்றாங்க. பழைய பாட்டுங்க அம்மாவுக்கு இல்ல, முதலமைச்சர் தெரியாது மட்டும் இல்ல, இந்த உயர் நீதிமன்றத்துல ஒரு நிகழ்வு நடந்தது இல்லையா, அவரை கண்டனம் பண்ணாங்கல்ல. அதாவது சம்மன் வாங்கறதுக்கு 2 மணி நேரம் உட்கார வச்சிங்க கோர்ட்டு நீதிமன்ற பணியாளர். இதெல்லாம் பத்திரிகை வெளியில வந்த உடனே முதலமைச்சர் வந்து ஆமா இவரை வந்து யாரு கொண்டு இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில போட்டது அப்படின்னு முதல்வரே ஆதவ அர்ஜுனோட்ட கேட்டாராம். அப்படின்னா என்ன நடக்குது இந்த மாநிலத்துல? முதல்வருக்கு தெரியாமலே என்னையாது, இதுக்கு முன்னால திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமலே அவரை சுற்றி இருந்தவர்கள் யாரோ ஒரு அதிகாரி, உதயமான அதிகாரி ஸ்டாலின், ஆனா அவர் சுத்தி இருக்கிறவங்க தாங்க சரியில்லை. இப்ப அதே பாட்டு வருது. இப்போ வந்து அவருக்கே தெரியாம அவருக்கு வேற கொஞ்சம் நினைவு மறதி எல்லாம் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு சில அதிகாரிகள் மற்றவங்க எல்லாம் வராங்க. சரி, ஆனா அப்படி நடந்துச்சு. அதுக்கு முன்னால் நம்ம சொல்கிறது வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அது அவங்க ஸ்மால் மதர் தான் போய் வந்து எல்லாத்தையும் அவங்ககிட்ட மறைச்சிட்டாங்க, சில தகவல்களை ஃபில்டர் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒட்ட விடாமல் ஒரு இது பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நடந்ததுனால தான் பல தவறுகள், நிர்வாகத்தில் தவறுகள் நடந்தது இப்படின்னாங்க. இப்போ மீண்டும் அதே கதை தானே வருகிறது. முதல்வருக்கு தெரியாமல் ஆதவ அர்ஜுனாவை நியமனம் செய்கிறார் அப்படின்னா அப்படி முடியும் என்றால் முதல்வர் எதுக்கு? யதார்த்தமா கேட்கிறோம், விஜய்க்கு எதிராக கேட்கல. முதல்வருக்கு தெரியாமலேயே ஒரு நடக்குதுன்னா அப்புறம் முதல்வர்ங்கிற பதவி எதுக்கு? நீங்க தான் குற்றச்சாட்டு சொல்றீங்க, தப்பான அதிகாரின்னு நீங்க தான் சொன்னீங்க, அவரை கொண்டு நீங்க போடுறீங்க எப்படி அப்படின்னு கேள்வி எல்லாருக்கும் வருது. நீங்க என்ன மாற்றத்துக்கான புதிய அரசு? சரி, இது ஒரு பக்கம் ஊழல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசுறீங்க, மணலுக்கு இவ்வளவுன்னு சொல்லி பேசுறாங்க, அங்கங்க கனிம வளத்தில். இப்போ நம்ம
போன வாரம் பேசணும்னு நினைக்கிறேன். ம், ம். கன்னியாகுமரியில் வந்து இவர் அனிதா ராதாகிருஷ்ணனும் ஆஸ்டினும் போய் வண்டியெல்லாம் வந்து டிராஃபிக் ஜாம் சொல்லி நிற்கிதுன்னு சொல்லி கேரளாவுக்கு கேரளாவுக்கு ஜல்லி எடுத்துன்னு போற கல் அப்போ நம்ம பேசணும். இந்த அழகு மீனான்னு அங்கே ஒரு கலெக்டரு மாத்திட்டாங்க. அப்பாவும் நேர்மையானவங்க நம்ம பேசணுமா, ம், ஏதோ நம்மளால முடிஞ்சுது. ம், அவங்களுக்கு நேர்மையானவங்க சொன்னோம் பாருங்க, ம். உடனே அது யாரோ படிச்சுட்டு இல்லை நம்ம மகிழ்ச்சியை கேட்டாங்களா என்னன்னு தெரியல, இந்த அழகு மீனாவை தூக்கி வேற ஏதோ ஒரு டம்மி துறையில் போட்டாங்க. அந்த அம்மா தான் கடந்த காலத்துல இருந்து கடந்த காலம் முழுக்க அங்கதான் நின்றுட்டு இருக்கிறாங்க கலெக்டரா. அவங்க ஆதரவு தான் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு எழுதுறாங்க. அப்படி இல்லை, தெரிஞ்சதால தான் இப்ப மாத்தி இருக்கிறாங்க. கரெக்டுங்க. அந்த அம்மா நேர்மையா இல்லையான்றது அந்த ஏரியால தான் அதிகமா தெரியும். நமக்கு தெரியாது, இங்க இருந்து பேச முடியாது. என்ன சொல்றாங்கன்னா அது மாத்திட்டாங்க, எழுதுறாங்க. இப்படியும் வந்து சூனியர்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 30 IAS அதிகாரிகள் மாத்திருக்காங்க. ஒரு நிர்வாகத்துல வழக்கமா 10 பேர் மாத்துறாங்க, 20 பேர் மாத்துறாங்கன்னு அப்படிதான் மாத்துவாங்க. ஆட்சி மாற்றம் வந்தால் மாற்றுறது. இதெல்லாம் ஒரு பக்கம் அந்த ஊழல் தொடர்கிறது, குற்றங்கள் தொடர்கின்றன. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்குன்னா, இப்போ இருக்கக்கூடிய தாவேகாவுடைய அமைச்சரவையில் முஸ்லீம் லீக் சார்பாக ஒரு அமைச்சர், இது 2 பேர் தான், இதில் என்ன பெரிய இதில், அதில் ஒருத்தர் தான் அமைச்சர், ஷாஜகான் என்ற அமைச்சர், தஞ்சாவூர்கார், தஞ்சாவூரில் நின்று ஜெயிச்சவர். இன்னொருத்தர் அப்துல் ரஹ்மானோ என்னமோ பேர், ரைட்டு. அவர் கூட வந்து இந்த அமைச்சர் பதவியேற்றம் பண்ணும்போது அவருக்கு அமைச்சர் கொடுக்கலன்னு சொல்லி அவர் புறக்கணிச்சிட்டாருன்னு செய்திலாம் வந்து, சரி ரைட்டு, அவங்க IOML இங்கே வந்தாங்க, அவர் கொடுத்தாங்க. இவருடைய தொடர்புகள் சில சிக்கல்களான ஒரு ஒரு இதை உருவாக்கியிருக்கு. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா, இலங்கையில் 2019 சர்ச்சுகள்லாம் குண்டு வெடிப்பு, தீவிரவாத ISIS நம்ம சிரியாவில் இருக்க தீவிரவாத இயக்கம், அதோடு தொடர்பு கொண்டவங்க வந்து தேவாலயங்களில், பல தேவாலயங்களில் ஒரே சமயத்தில் குண்டு வெடிப்பு நடந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 200 பேர் அங்கே எங்கே ஒரு இடத்துலையும் மாறி மாறி இறந்துட்டாங்க. 12 இடத்துல குண்டுன்னு நினைக்கிறேன், ஞாபகம் எனக்கு தெரியல, கரெக்டாக தெரியல. ஏதோ அந்த மாதிரி ஒரு 10-12 இடத்துல இதெல்லாம் நடந்துச்சு. அதில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் அங்கே உள்ள எம்பியா இருக்காரா இல்லை முன்னால் இருந்தாரா, அவர் ஏதோ ஒரு சின்ன கட்சி ஒன்று அங்கே இருக்கிற ஒரு கட்சி பொறுப்பில் அவர் பேர் வந்து ரிஷாத் பத்யுதீன் அப்படின்னு. அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு இப்ப அங்க நடந்துகிட்டு இருக்க வழக்குகள் நடந்துகிட்டு இலங்கையில என்ன சொல்றாங்க, துணையாக இருந்தார், உடந்தையா இருந்தார், பாகிஸ்தானின் ISI-யுடன் நேரடி தொடர்பில் இருந்தார், சிரியாவின் தீவிரவாத இயக்கமான ISIS உடன் தொடர்பில் இருக்கிறார் என்பதுதான் அங்க வழக்கு. இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னால இந்த தஞ்சாவூர் தாவேகா MLA-வான ஷாஜகான் இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார், சிறுபான்மைத்துறை அமைச்சர் நினைக்கிறேன். அவர் வந்து போய் அவரை சந்திச்சிருக்காரு. யார், அந்த ரிஷாத் பத்யுதீனையும் இன்னும் சில சந்தேகத்திற்கிடமான அந்த மாதிரி ஒரு 2 பேர், இவங்களெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. யாரு, ஷாஜகான் இப்ப அமைச்சர் சந்திச்சுட்டு வந்திருக்காரு, ஸ்ரீலங்காவில் வந்து சந்திச்சு இப்ப செய்திகள் வருது. இதை வந்து சொல்வது யார் என்றால், இந்த நம்ம இந்தியாவின் இராணுவ பாதுகாப்பு டிஃபென்ஸ் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுல உள்ள ஒரு அதிகாரி அல்லது ஆலோசகர், அவங்க வந்து இதை வந்து பெருசாதான் போகுது, பல இருக்குங்க, பெருசா போகுது. அப்போ இது ஷாஜகானுக்கு விஷயம் தெரிஞ்சுதான் அங்க போனாரா இல்ல தெரியாம போனாரா, வெள்ளந்தியா போனாரா, அதெல்லாம் விசாரிக்கப்பட தெரியல, நமக்கு தெரியாது. ஆனால் தெரிந்துதான் சென்றார், இல்லை வந்து அது தொடர்பாகத்தான் ஏதோ பேச சென்றார் என்றால், இந்த தாவேகா ஆட்சியில் ISIS புகுகிறது என்றால் இது தேசத்துடைய பாதுகாப்பிற்கு எதிரான ஒரு விஷயம், பாதிக்கக்கூடிய விஷயம் தான். இப்ப இதை வந்து யார் வந்து வாட்ச் பண்ணுவாங்க, டெல்லியில இருந்து வாட்ச் பண்ணுவாங்க. சரி, ஏற்கனவே டெல்லியில இருந்து யாரோ முக்கியமா என்ன சொல்றாங்க, நம்ம முதல்வர் அங்கே போனபோது ஒரு நிமிஷம் 19 செகண்ட்லயே வந்துட்டாரு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாரு. அதெல்லாம் பண்ண போது அதற்கெல்லாம் காரணம் யாரோ முக்கியமான இடத்துல இருந்து ஒரு தமிழ்நாடு இல்லத்துல வந்து 20 நிமிடம் சந்தித்தார், ஏதோ சில அறிவுரைகள், ஆலோசனைகள், அறிவுரைகள் கொடுத்துருப்பாங்க நம்ம நினைக்கிறோம், தெரியல நமக்கு.
அதோடைய விளைவு தான் மறுநாள் காலையில் அவர்கள் சோனியா காந்தி குடும்பத்தோட எல்லாத்தையும் அவர் சிபிஆர் துணை ஜனாதிபதி பார்க்கறது, திருவள்ளுவர் எல்லாரையும் மொத்தமாக அந்த நிகழ்ச்சிகள்லாம் ரத்து பண்ணிட்டு இங்கே திரும்பி வந்துட்டாரு. சிங்கப்பெண்ணும் அன்னைக்கு வேறு காரணங்களில் ரத்து செய்வதற்கான காரணம் இல்லை. அப்படின்னா அவர் ஏதோ மூட விட்டாயோ இல்லை ஏதோ ஒரு அழுத்தத்திலேயோ குழப்பத்திலேயோ அவர் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் வந்து தாவேக்கால இப்ப இருக்குமா இருக்காது? கரெக்டா நான் எங்க போறேன்னா என்ன நீ நான் போற இடத்துக்கு என் பின்னாலேயே தொடர்ந்து வந்து நீங்க எனக்கு இவ்வளவு என்னையே உழவு பாக்குறீங்க. சரி, அதுதான் சொல்றேன். இப்போ காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்தி அங்கிருந்து நேர பதவி பிரமாணத்துக்கு எல்லாம் வந்தாரு, அந்த அளவுக்கு வந்திருக்காரு. ஆனா அங்க போனா சந்திக்க மாட்டேன்னு இது சந்திக்க மாட்டேன்னு அவர் சொல்ல இல்லைங்க, அவர் சந்திக்க மாட்டேன்னு சொல்ல, இவங்க தான் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது என்ன விஷயம்னு தெரியல. இந்த விஸ்வநாதன் வாட்டி போறப்ப பார்ப்பாரு, பார்த்துக்கலாம். அவர் தான் ராகுல் காந்தி தான், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தா ஏன் அப்படி இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ அந்த விஸ்வநாதன் ஒரு அமைச்சர் இப்போ காங்கிரஸ் சார்பா தவேக அமைச்சரவையில் இருக்கார். அவர் பேசுனதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர் எதேச்சியா பேசினாரா தெரிஞ்சு பேசினாரான்னு தெரியல. சொல்லுங்களேன், நான் சொல்றேன். சொல்லுங்க. இதை துணைவேந்தர் சாரி இந்த பல்கலைக்கழகத்திலாம் வேந்தர் அமைப்பதை வந்து மாநில முதல்வர் வேந்தராக இருக்க வேண்டும், ஆளுநர் வேந்தராக இருக்கக்கூடாதுன்றது தாவேகாவுடைய தேர்தல் 14வது பாயிண்ட்ல இருக்கு அது. ஆனா இப்போ இவர் என்ன சொல்றாரு, மாநில முதல்வர் இருக்கக்கூடாது, காங்கிரஸ் மந்திரி தாவேகா ஆட்சி மந்திரி இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆளுநர் தான் வந்து தொடரணும்னு அர்த்தம். இது அவர் காங்கிரஸ் உடைய இதில் வந்து ஒரு 19 மாநிலத்தில் பாஜக முதல்வர்கள் இருக்காங்க, ஒரு 5 இடத்துல பாஜக கூட்டணி முதல்வர்கள் இருக்காங்க. அங்கெல்லாம் வந்து 24 மாநிலங்களில் அதாவது வேந்தர்களாக அவர்கள் வரக்கூடாது, முதல்வர்கள் தான் வரணும்னாக்கா அங்கேயும் வந்துருவாங்க. 24 மாநிலத்துல பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சரே வேந்தராக வந்துருவாங்க. அது வரக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர் காங்கிரஸ் உடைய அந்த தேசிய கொள்கையை மனதில் வைத்து கூட இங்க பேசியிருக்கலாம். ஆனால் அந்த கொள்கை எங்க வந்து முரண்பாடா இருக்கு, விஜயனுடைய முடிவுக்கு எதிராக இருக்கிறது. சரி, இது வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் இப்ப நம்ம சொன்னோம், யாரோ 20 நிமிஷம் வந்து பார்த்துட்டு போனாங்க, அதெல்லாம் சொல்றோம். இந்த பின்னணியில் இப்போ இந்த நிகழ்ச்சிலாம் ரத்தாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் தொடருமா? ஏன்னா விடுதலை சிறுத்தையை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டாரு, ஆட்சியை எந்த காரணம் கொண்டும் கவிழ்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார். எங்களுக்கே எப்பாவது ஒரு தடவை கிடைக்கிது சான்ஸ், அதை எப்படி நம்ம கவுக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. மற்ற 2 கம்யூனிஸ்டுகள் சொல்ல முடியாது, அவங்க வெளியிலிருந்து ஆதரவு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம், தெரியாது நமக்கு, அவங்க இஷ்டம் என்னவோ அதுதான். முஸ்லீம் லீகும் வந்து வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு அமைச்சர் வேற கொடுத்துட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் வெளியே போனால் அந்த எண்ணிக்கை வந்து பெரிதாக அடிபடும், 5. ரெண்டாவது, காங்கிரஸ் என்பது தேசிய கட்சி என்ற முறையில் அது ஒரு கவனம் பெறும். ஏன்னா இண்டி கூட்டணியில் இருக்கு, பல அந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இவ்வளவு குழப்பங்களுக்கு நடுவில் ஆட்சி நடக்கிறது. ஆட்சியில் என்ன நடக்கிறது என்று நமக்கு குழப்பமாக இருக்கிறது, அது வந்து நியாயம். எனக்கு என்னமோ முதல்வருக்கே குழப்பமா இருக்கு. ஏன்னா ஒரு அதிகாரியை போட்டது யாரை போட்டீங்க, என்ன கேட்காம எப்படி போட்டீங்கன்னு அவர் ஒரு அமைச்சரை கூப்பிட்டு கேட்கறாருன்னா, நம்ம எவ்வளவு குழப்பத்துல இருக்கோமோ அதே அளவு குழப்பத்துல முதல்வர் இருக்காருன்ற மாதிரி தெரியுது. பத்திரிகையாளர்களை சந்திக்காம அவர் ஓடி வராருன்னா ஏன் ஓடி வராரு? 4 வரி பேசிட்டு வரலாம், ஏதோ ஒன்று பேசிட்டு வரலாம். ஆமா, பிரதமர்கிட்ட நாங்க தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகள்லாம் வச்சிருக்கோம், அவர் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நிதி அமைச்சர்கிட்ட பார்த்தோம், நிதி ஒதுக்கீடு கேட்டிருக்கோம், பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதானே. இதுக்கு மேல அந்த இடத்துல அதுக்கு மேல கேட்டா நம்ம மிச்சத்தை அப்புறம் பேசுவோம்னு சொல்லி வந்திருக்கலாம். தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது என்றால், ஏதோ அங்க டெல்லி போன விஷயத்துல அதுவும் ஒரு நிமிஷம் 19 செகண்ட்ல வந்ததுனால ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஒன்று உருவாகி இருக்கிறது இந்த ஆட்சிக்கு, முதல்வருக்கு இல்லை முதல்வரை தொடர்ந்து ஆட்சிக்கு. இது போக போக தான் தெரியும். பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆட்சி எந்த மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி என்றால் அது நிலையாக இருக்க வேண்டும், மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும். இதற்கு முன்னால் ஆட்சிகளில் இருந்த குற்றங்கள் குறைபாடுகள் எல்லாம் வந்து 0 ஆகக்கூடாது, குறையணும், கணிசமான அளவில் குறையணும். நிர்வாகம் நல்லா இருக்கணும். அந்த ரீல்ஸா எடுக்கக்கூடாது, ரியலாக இருக்க வேண்டும். இவ்வளவுதான் நம்மளுடைய எண்ணம். மற்றபடி நம்ம வந்து இந்த ஆட்சி இருக்கணும் இருக்கக்கூடாதெல்லாம் நம்ம நினைக்கலாம், நம்ம முடிவு எடுக்கல.
அவர்களாக முடிவெடுத்தால் நாம ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ஆமா, அந்த முடிவை நோக்கி அவர்களாக சென்றால் அதை நம்ம எப்படி தடுக்க முடியும்? ஒன்றும் முடியாது. பார்ப்போம், நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். நல்லதே நடக்கட்டுங்க ஐயா. நன்றி, வணக்கம். கொளுத்தி போட்டாச்சு, ஆமா, பார்த்துக்கலாம். நடப்பது நடக்கட்டும். சரிங்க ஐயா.